Matter around us. இது part 2 வீடியோ 6th சயின்ஸ்ல important 10 questions பற்றி பார்க்கலாம். Which of the following is not a mixture? Copper wire. ஏன்னா காப்பர் மட்டும்தான் இருக்கு, அது எலிமெண்ட். போர்வெல் வராது. போர்வெல்ல வாட்டர் போர் அந்த மிக்சிங்கு, ஏரில் மிக்சரு, மில்கில் வந்து பால் சக்கரை தண்ணி எல்லாமே இருக்குது. அப்போது மிக்சர் கிடையாது, எது? காப்பர் வயர் தானே. Air is considered a mixture because it contains different gases. Lemon juice is considered as a mixture because its components can be in any proportion. Lemon juice, water, sugar, கொஞ்சமாக salt எல்லாமே போடுறதுனால அதோட components வந்து different proportionல இருக்கு, with can be in any proportion. Which of the following is an example of mixture of two elements? Mixture of two elements என்ன? 22 carat gold. ஏன்னா அதில் காப்பர் அண்ட் கோல்டு ஆர் கேட்மியம். ஸோ கோல்டு காப்பரோடையும் கேட்மியம் காப்பர் இல்லைன்னா கேட்மியத்தோட மிக்ஸ் பண்ணுறாங்க. Tincture of iodine is an example of mixture of elements and compound. Iodine என்றது element plus alcohol என்றது compound. ஓகேவா? ஸோ அயோடின் வந்து எலமெண்ட். டின்ச்சர் என்னது? டின்ச்சர் ஆஃப் அயோடின் எதுக்கு எக்ஸாம்பிளோட மிக்சர்? எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டு. இப்போ இதில் எது எலமெண்ட்டு? அயோடின். காம்பவுண்ட் எது? ஆல்கஹால். The process of separating the components of a mixture to obtain pure substance is called. ஸோ செப்பரேட்டிங் காம்பனன்ட்ஸ், ஒரு மிக்சரை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து. அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், the process of separating the components of a mixture to obtain pure substance is called. அதாவது ஒரு மிக்சரோட காம்பனன்ட்ஸை நாம் பிரிக்கிறோம். பிரித்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செப்பரேஷன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங்லேயே அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? செப்பரேஷன். ரிமூவிங் த ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ் இஸ் an example of separation because impurities are removed. இப்போ வந்து நம்ம அரிசியில் கல்லை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் செப்பரேஷன்னா, அந்த அரிசியில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். Which of the following is not a reason for separating a mixture to increase the impurity? ஸோ மற்றது எல்லாமே வந்து டு ரிமூவ் த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அதனால் பண்ணுறோம் செப்பரேட்டிங் மிக்சரு. அப்புறமா யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிறதுக்காக அப்டைன் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஆனால் இம்ப்யூரிட்டிஸ் அதிகப்படுத்த மாட்டோம் இல்லையா, அது கம்மி தானே படுத்தும். ஸோ அதுக்காக தான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரீசன் ஃபார் செப்பரேட்டிங் மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்ன? ரீசன் கிடையாதுன்னா டு இன்க்ரீஸ் த இம்ப்யூரிட்டிஸ்க்காக அதுதான் தப்பான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which activity in Selvi's family shows separation of mixture, removing the stones from the rice? ஸோ செல்வியோட வீட்டில் அரிசியில் இருந்து கல்லை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அரிசியில் இருக்கிற மிக்சரை ரிமூவ் பண்ணுறாங்க, அதாவது செப்பரேஷன் பண்ணுறாங்க. பெட்ரோல் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் பெட்ரோலியம் பிகாஸ் பெட்ரோல் இஸ் அ யூஸ்ஃபுல் காம்பனண்ட். ஸோ பெட்ரோலியத்தில் இருந்து பெட்ரோலை செப்பரேட் பண்ணுறாங்க, ஏன்னா பெட்ரோல் என்பது நம்ம யூஸ்ஃபுல் காம்பனண்ட்டாக இருக்குது. விச் மெத்தட் இஸ் யூஸ் டு செப்பரேட் லைட்டர் ஹஸ்க் ஃப்ரம் ஹெவியர் கிரெயின்ஸ்? ஸோ லைட்டரான ஹஸ்கை எந்த மெத்தட்? ஹெவியர் கிரெயின்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, வினோவிங். ஸோ வினோவிங் என்றது வந்து விண்டை யூஸ் பண்ணி லைட்டர் பார்ட்டிகல்ஸை ஹெவியர் ஒன்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ வினோவிங் வந்து மேலே வந்து முரத்தில் போட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த இது காற்றுலேயே அந்த டஸ்ட் பார்ட்டிகல் லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், ஹெவி பார்ட்டிகல்ஸ். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் வினோவிங். த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஸ்டாக்ஸ் இஸ் கால்டு த்ரெஷிங். அடிக்கிறது. இப்போ வந்து நெல்லை வந்து நெல் பயிர் எடுக்கிறாங்க, அதை எடுத்துட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது அதில் இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் உதிரும், அதுதான் த்ரெஷிங். Which technique is used to separate the magnetic material from non-magnetic material? அப்போது மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா இப்போ வந்து நம்ம மண் எடுக்கிறோம், அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற அயனை நம்ம பிரிக்கிறதுக்கு மேக்னெட்டை வச்சு தான் செய்வோம். இதை நம்ம சின்ன வயசில் கூட பார்த்துருப்போம். ஒரு பேப்பர் எடுத்துப்போம், அது மேலே மண் எடுத்துப்போம், கீழே மேக்னெட்டை வச்சு விளையாடி இருக்கோம். ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணலாம். ஸோ
அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியலை நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா மண், சாண்ட், மணல். அந்த மணலை ஒரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு கீழே வந்து மேக்னெட்டை வச்சு நம்ம இது பண்ணோம்னா அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தனியாக பிரியும். ஸோ அயன் ஃபில்லிங்ஸ் ஃப்ரம் த சாண்ட். Which method is used to separate solid particles from liquid using a filter? ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தானே, ஃபில்டர்னு வந்தாச்சு, ஃபில்ட்ரேஷன் தான். அப்படி தானே நம்ம சாலிட் பார்ட்டிகல்ஸை லிக்விட்லேருந்து ஃப்ரீ பண்ணுறோம். இப்போ allowing the heavier particles to settle down at the bottom of a liquid is called sedimentation. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இதில் போடும்போது மிக்சியில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து மேலே இருக்கிற ஜூஸ் எல்லாம் போட்டிங்கன்னா மேலே இருக்கிற ஜூஸை எடுத்துக்கிட்டு கீழே அந்த செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸை, சாலிட் பார்ட்டிகல்ஸை விட்டுருவோம். அதாவது ஃப்ரம் அ லிக்விட், ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும், மேலே இருக்கிற லிக்விட்லேருந்து லிக்விடை மட்டும் எடுத்துப்போம். அப்போ அந்த கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன பேர்? செடிமெண்டேஷன். கேர்ஃபுல்லி pouring the clear liquid without disturbing the sediment is called decantation. அதாவது இந்த வெறும் லிக்விட் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், ஆனால் அந்த செடிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வேண்டாம். அது அப்படியே அதுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஊற்றுற அந்த ப்ரொசீஜர், அதாவது நம்மளுக்கு கிளியர் லிக்விட் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன? decantation. Which method is used to separate butter from curd? churning. ஸோ பட்டர் ஃப்ரம் கேர்டில் இருந்து பிரித்து எடுக்கிறது என்ன? பட்டரை. அது வந்து சர்னிங், சூர்னிங் and churning, churning. Which method is used to separate solid of different sizes? sieving. ஜல்லடையில் போட்டு ஜல்லிக்கிறது. சாலிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து sieving. Which method is used to separate sand from water? filtration. ஸோ சாண்டை வாட்டர்லேருந்து பிரிக்கணும்னா filtration method. Why do we separate mixtures? to remove harmful impurities. ஏதாச்சும் harmfulஆன impurities இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக செப்பரேஷன் மிக்சர்ஸை பண்ணுறோம். Which of the following method is based on difference in weight? winnowing. ஸோ அதாவது based on the difference in weight-ஐ வச்சு பண்ணுறது வந்து winnowing. Which separation technique uses magnetism? magnetic separation. Which of the following pair is correctly matched? churning, separating butter from curd. winnowing கிடையாது, butter from curd கிடையாது. sieving வந்து iron and sand sieve பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறதுக்கு மேக்னெட்டை யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் செப்பரேட்டர் வந்து ரைஸ் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஹஸ்க் அதெல்லாம் கிடையாது. கரெக்டானது வந்து churning. churningன்னா பட்டர் ஃப்ரம் கேர்டை பிரித்து எடுக்கிறது. sedimentation followed by decantation is commonly used to separate sand and water. இப்போ செடிமெண்டேஷனுக்கு அப்புறம் டீகன்டேஷன், ஏன்னா பியூர் லிக்விட் தான், கிளியர் லிக்விட் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அது எதில் பார்க்கலாம்னா சாண்ட் அண்ட் வாட்டரில் பார்க்கலாம். The method used by Selby's mother to remove the tea leaves from tea is filtering தானே. filtration. The liquid that passes through the filter is called filtrate. The solid particles that remain on the filter paper after filtration are called residues. இப்போ வந்து வடிகட்டின பிறகு சில பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே ஃபில்டர் பேப்பர் மேலே இருக்கும் இல்லையா, unwanted wasteன்னு சொல்லுவோம் இல்லையா, அது residue. Which method is used to separate butter from curd? churning. Which separation method is used when solid particles have different sizes? sieving. Separation bran from flour is an example of sieving. So bran வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம் ஃப்ரம் ஃப்ளோர்லேருந்து, அது வந்து sieving மூலமா. At construction site, gravels is separated from sand using sieving. The process of separating grains from stalk is called threshing. Removing the flour from plant is an example similar to threshing. In washing machine, water is removed from clothes by centrifugation. So centrifugation is your rapid spinning.
rapid spinning to separate the substance. The choice of separation method depend on. So the separation method oda choice depend on எதை பேஸ் பண்ணி, properties of the components பேஸ் பண்ணி தான். Which property is mainly used in sieving? Size difference. Size difference இருந்தால் தான் sieving பண்ணுவாங்க. அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ். சீவிங் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸு அதோட ப்ராப்பர்ட்டி. Filtering is mainly used to separate insoluble solids from liquids. Which pair is correctly matched? Churning, butter from curd. Sieving, iron from soyan கிடையாது, magnet வந்தாதான். Filtration husk from grain கிடையாது, tea leaves from tea தான். Crushing வந்து husk from grain அந்த மாதிரி வரும். ஸோ அதில் கரெக்டாக இருக்கிற மேட்ச் என்னது? churning, butter from curd. Which method would be best to separate sand from gravel? Sieving. The process in which heavier particles settle at the bottom when a mixture is left undisturbed is called sedimentation. Which method is used after sedimentation to remove the clear liquid? Decantation. In mud water, the soil particles that settles at the bottom are sediment. Mud waterல soil particles bottomல settle ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? sediment. The clear liquid above the sediment is called supernatant liquid. The liquid obtained after decantation is called decantate. ஸோ டீகேண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிற அந்த லிக்விட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டீகேண்டேட். வாஷிங் ரைஸ் வித் வாட்டர் டு ரிமூவ் த டஸ்ட் அண்ட் ஹஸ்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செடிமெண்டேஷன் அண்ட் டீகண்டேஷன். இப்போது ரைஸை வாஷ் பண்ணுறோம் இல்லையா, எதுக்கு வாஷ் பண்ணுறோம்? அதில் இருக்கிற டஸ்ட்டையும் ஹஸ்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ டஸ்ட்டுன்றது வந்து செடிமெண்டேஷன். அப்புறமா ஹஸ்க் அதெல்லாமே கிளியராக நம்ம இந்த வாட்டரை மட்டும் இது பண்ணிட்டு அரிசியை கீழே கொட்டாமல் பார்த்துக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் டீகேண்டேஷன். Which process is used to remove very fine insoluble particles from water? Filtration. In filtration, the liquid that passes through the filter paper is called filtrate. In filtration, the solid particles that remain on the filter paper are called residue. Why is filter paper used in filtration? It has very fine pores. Which sequence correctly represents the process of cleaning the muddy water? Sedimentation, decantation and filtration. இப்போது செடிமெண்டேஷன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே தங்குறது, செட்டில் ஆகுது. டீகண்டேஷன்னா கிளியர் லிக்விடை மட்டும் கீழே ஊற்றும் போது அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபைன் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன? ஃபில்ட்ரேஷன். அப்போது எந்த சீக்வன்ஸில் ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன், டீகேண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். Which of the following is not suitable for separating the muddy water? Winnowing. ஸோ எது சூட்டபிள்? மற்ற எல்லாமே சூட்டபிள் தான். செடிமெண்டேஷனாக இருக்கட்டும், டீகேண்டேஷனாக இருக்கட்டும், ஃபில்ட்ரேஷன் எல்லாமே மடி வாட்டரை ரிமூவ் பண்ண முடியும். பட் வினோவிங்கிறது காற்றால் நடக்கிறது, காற்று மூலமாக பிரிக்கிறது. ஸோ அதனால் அதை தவிர மற்ற எல்லாமே வந்து செப்பரேட்டிங் மட்டி வாட்டர். வினோவிங் வந்து காற்று மூலமாக கிரெயின்ஸை வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கிரெயின்ஸை வந்து என்ன பண்ணலாம்? பிரிக்கிறது. Sedimentation mainly depends on particle size and weight. Which example best represents sedimentation? Sand settling at the bottom of the water. Which method is most effective for obtaining clear water from muddy water? Filtration. ஸோ எந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது கிளியர் வாட்டரை வந்து மட்டி வாட்டர்லேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது தான். Dash is made up of matter. Light ray. Light is energy but not matter. So dash is not made up of matter na light ray. Lightum heat mari energy தான், அதனால அது matter கிடையாது. 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water will be 200 தானே.
அதாவது 200 ml ஆஃப் வாட்டரு 400 கெப்பாசிட்டி பிடிக்கிற பவுலில் ஊற்றினாலும் அதோட வால்யூம் எவ்வளோ தான் 200 ml தான். The seeds of watermelon can be removed by hand picking. கையிலே எடுத்து போட்டுறோம் இல்லையா watermelon seeds-ஐ, அப்போ hand picking. Lighter impurities like dust mixed with rice or pulses can be removed by winnowing. ஸோ வினோவிங்னாவே காற்றுல லேசாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறது. Dash is essential to perform winnowing. வினோவிங்க்கு எது தேவை? காற்று தேவை, ஏர். Filtration method is effective in separating solid liquid. சாலிட்ல இருந்து லிக்விடை பிரிக்கிறதுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன? ஃபில்ட்ரேஷன் மெத்தட். Among the following dash is not a mixture. வாட்டர் மிக்சர் கிடையாது. ஏன்னா வாட்டர் வந்து பியூர் வாட்டர், பியூர் காம்பனண்ட், அதாவது காம்பவுண்டு, அதனால அது மிக்சர் கிடையாது. ஃபில்லப்ஸ் பாருங்க. மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுதான் டேஷ். ஸோ மேட்டர் எதுவால் மேடப்பாக இருக்கு? ஆட்டம்ஸால். இன் சாலிட்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தேன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ சாலிட்ஸில் தான் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. யாரை விட? லிக்விட் அண்ட் கேஸில். ஸோ அடுத்தபடியாக இருக்கிறது லிக்விட்ஸை விட அதிக பார்ட்டிகல்ஸில் இருக்கிறது வந்து கேஸஸில். த கிரெயின்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஸ்டாக்ஸ் பை த்ரெஷிங். ஸோ ஸ்டாக்லேருந்து கிரெயின்ஸை பிரிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? த்ரெஷிங். சில்லிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் உப்மா பை ஹேண்ட் பிக்கிங். ஸோ ஒரு உப்மாவில் மிளகாயை எடுக்கிறது கையில் இருந்து தானே எடுக்கிறோம். The method employed to separate clay particles from water is sedimentation. So clay particles waterல இருந்து ரிமூவ் பண்ணோம்னா sedimentation method தான். Water obtained from tube wells is usually hard water. Borewells, இந்த tube wells இருந்து எடுக்கிறோம் இல்லையா borewell, அதுல இருந்து எடுக்கிற வாட்டர் என்ன வாட்டர்? hard water தான். which will get attracted to a magnet. அதாவது மேக்னெட்டோட அட்ராக்ட் பண்ணுற பார்ட்டிக்கல் எது? சேஃப்டி பென். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏர் இஸ் நாட் அ கம்ப்ரெசபிள் கிடையாது தான். ஏன்னா லிக்விட் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு ஷேப். அதுவும் தப்பு தான். ஏன்னா லிக்விடுக்கு ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்குது, ஆனால் ஷேப் இல்லை. ஓகே, ஏர் இஸ் நாட் அ கம்ப்ரெசபிள் தானே ஏரு, ஆனால் கம்ப்ரெசபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபால்ஸ். அதே மாதிரி லிக்விடுக்கு வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் இல்லையா, ஃபிக்ஸ்டு ஷேப் தான் இருக்கான், அதுவும் தப்பு தானே. லிக்விடுக்கு வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்குது, ஃபிக்ஸ்டு ஷேப்பு தான் இல்லை. பார்ட்டிகல்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் ஆர் ஃப்ரீ டு மூவ். ஸோ பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது. பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் கெனாட், இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் வந்து டைட்லி பேக்ட், அது எங்கே ஃப்ரீயாக மூவ் ஆகுது? வைப்ரேஷன் இன் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. When pulses are washed with water before cooking, water is separated by filtration. ஸோ பல்சஸை வாஷ் பண்ணும்போது, குக் பண்ணும்போது வாட்டரை நம்ம ஃபில்டர் பண்ணுறோமா? ஃபால்ஸ் தானே. வாட்டரை வந்து டீகான்டேஷன் எப்படி பண்ணுறோம்? சாலிடை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது செடிமெண்ட்டாக கீழே வச்சுக்கிட்டு வாட்டரை மட்டும் கீழே ஊற்றிடும். டீகான்டேஷன் மெத்தடில் தான் பண்ணுறோம். Strainer is a kind of sieve used to separate liquid from solid. இது மட்டும்தான் கரெக்ட். ஸ்ட்ரெயினர் என்னது? ஃபில்டர். அது வந்து சாலிடையும் லிக்விடை வந்து சாலிடில் இருந்து செப்பரேட்ஸ், லிக்விடை வந்து சாலிட் கிட்ட இருந்து பிரிக்குது. இது மட்டும்தான் கரெக்ட். Grain and husk can be separated by winnowing. True. Air is a pure substance. இல்லை. Mixture of gases. False. அதாவது air is a pure substance. False. Air is a mixture of gases தான் correct statement. Butter from curd is separated by sedimentation. False. Butter from curd எப்படி separate பண்ணுறாங்க? churning methodல. Complete the analogy. Solid, rigidity. Gas, fluidity. Large interparticle space. Large interparticle space எதுக்கு? Gas. அப்போ less interparticle space எதுக்கு இருக்குது? Solid. சாலிடுக்கு டெஃபினைட் ஷேப் இருக்குது, லிக்விடுக்கு ஷேப் ஆஃப் த வெசல் தான். ஹஸ்க்கு கிரெயின்ஸ். வினோவிங் சாடஸ்ட். ஓகே, வினோவிங் சாடஸ்ட். சாடஸ்ட் வந்து சாக் பீஸ் வந்து சீவிங். ஓகே, அப்படி சொல்லிக்கலாம். முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில். தட் இஸ் முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில். ஃபில்ட்ரேஷன்.
காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டிகாப்ஷன்லேருந்து காஃபி பவுடர் ரெசிடியூ எப்படி பண்ணுறாங்க ஃபில்ட்ரேஷன். ஸோ முறுக்கு வந்து ஹாட் ஆயிலேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி காஃபி பவுடர் ரெசிடியை வந்து டிகாப்ஷன்லேருந்து எடுக்கிறது, அதுவும் ஃபில்ட்ரேஷன் தான். அயன் சல்ஃபர் மிக்சர், மேக்னெட்டிக் செப்பரேஷன் வச்சுக்கோங்க. மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உருடால் ரோலிங். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். breaks easily brittle. ஸோ சாரி, இது தப்பாக இருக்குது. இல்லை கரெக்டாக தான் இருக்குது. சாரி கரெக்டாக இருக்குது. breaks easily brittle. brittleனா சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ கீழே போட்டோம்னா பானை வந்து உடஞ்சிரும் தானே, அதுதான். bend readily மெட்டல் பேன் பென்ஸ் ஆகுது இல்லையா. கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலின்னா ரப்பர் பேண்டை ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் வேணால் இழுக்க முடியும்ல. கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி, காட்டன் உள்ள நம்ம உள்ளே அடக்கி கம்ப்ரஸ் பண்ணுறோம் இல்லையா. அது இப்போ ஒரு பெட் பில்லோக்குள்ளே நம்ம எவ்வளோ காட்டன் வேணும்னாலும் போட்டு அடைச்சி தைக்கிறோம் இல்லையா பில்லுக்கு இதுவை, அது. கெட் ஹீட்டட் ரெடிலி, பிளாஸ்டிக் வயர் கெட் ஹீட்டட் ரெடிலி. இப்போ செப்பரேஷன் மெத்தட் அண்ட் எக்ஸாம்பிள். மேக்னெட்டிக் செப்பரேஷன் வந்து அயன் இம்ப்யூரிட்டிஸுக்கு, டீகான்டேஷன் வந்து சாண்ட் ஃப்ரம் வாட்டர்லேருந்து பிரிக்கிறதுக்கு, ஃபில்ட்ரேஷன் வந்து வாட்டர் மிக்ஸ்டு வித் சாக் பவுடர், ஹேண்ட் பிக்கிங் வந்து ரைஸ் அண்ட் ஸ்டோன், ரைஸில் இருக்கிற ஸ்டோன்ஸை பிக் பண்ணுறதுக்கு, வினோவிங் வந்து ஹஸ்க் ஃப்ரம் பேடியிலேருந்து எடுத்து பிரிக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல், ஒரு ஹைப்பும் கொடுங்க.